முதல்ல எச்சரிக்கிறாராம். நம்ம கையில் அதிகாரம் இருக்குன்றதுக்காக அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்காதீங்க, தப்பாக நடந்து இவருக்கு இது வாங்கிக்காதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு எச்சரித்தார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் கூட அப்படி பண்ணது கிடையாது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன வேலை வேணும்னா கூட நாங்கள் நேரில் போய் கேட்டால் கூட அந்த ஐஏஎஸ் அதிகாரிலாம் சொல்லுவாங்கண்ணா, ஏன் ராமகிருஷ்ணன் வந்தீங்க, ஒரு ஃபோன்லேயே சொல்லிக்கலாமே அது சின்ன வேலைக்குன்னு சொல்லும்போது, இல்லையா நாங்கள் உங்களை மதிக்கணும், அந்த மதித்தாதான் எங்கள் தலைவருக்கு எங்களுக்கு மதிப்புன்னு சொல்லி இந்த கேபி ராமகிருஷ்ணன் அவ்வளோ பணிவாக சொல்லுவாராம். அது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் எந்த காலத்திலையும் யார்கிட்டையும் எந்த ஒரு அதிகாரிக்கிட்டையும் போய் நாங்கள் இதை செஞ்சு கொடுக்க நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா அதனால் எங்கள் தலைவருக்கு ஏதாவது ஒரு ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு சொல்லி நாங்கள் பயந்து கிடந்தோம். அதெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் படிக்கணும், அந்த வரலாறெல்லாம் படிக்கணும். எம்ஜிஆர் வாய்மை, அவருடைய வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து என்னைக்காவது தவறான சொல்ல வந்திருக்குமா? ஏதாவது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அழுக்கு வார்த்தை வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்கள், நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எம்ஜிஆருடைய படங்களில் கூட அப்படி தான் இருந்தது. படங்களில் கூட தவறான வார்த்தைகளே வராது, நேர்மறையான எண்ணங்கள் தான் வருமே தவிர ஒரு